வணக்கம். சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திமுக எதிர்க்கட்சி ஸ்டாலின் அதிர்ச்சி. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மே 4ஆம் தேதி தமிழ்நாட்டில் தேர்தல் முடிவுகள் வெளியாகிறது. ஆனால் இப்பொழுதே திமுக தான் எதிர்க்கட்சி என்ற தகவல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் மூலமாக வெளியிடப்பட்டு வருகிறது. அதிமுக தான் ஆட்சியை அமைக்கும். ஏனென்றால் அதிமுக அதற்கான வேலைகளில் முழுவதுமாக ஈடுபட்டுள்ளது. அமைச்சரவை பட்டியலை கூட தயார் செய்து வருவதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் மூலமாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. திமுக எதிர்க்கட்சியாக மாறினால் தமிழ்நாட்டில் முழுவதுமாக பல்வேறு அசம்பாவிதங்கள் நடைபெறுவதாக ஸ்டாலின் அவர்கள் பேசுவார். சட்டமன்றத்திற்குள் சென்று விவாதங்களின் பொழுது சட்டைகளை கிழித்து கொண்டு வெளியே வந்து போட்டோ ஷூட்டை நடத்தி மீண்டும் பல்வேறு விதமான ஒட்டுமொத்த அதிமுகவிற்கு எதிராகவும் பேசும் பொருளாக செயல்படுவார். ஒவ்வொரு தொகுதிகளிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெட்டியை எடுத்து சென்று மக்களின் கோரிக்கைகளை கேட்டு அதில் மனுக்களை போட்டு வெற்றியடைந்தால் இந்த பூட்டு துறக்கப்படும் என்பதை 2021க்கு முன்பாக எப்படி செயல்பட்டாரோ அதேபோல்தான் 2026க்கு பிறகு செயல்படுவார் என்று பிரபல கருத்து கணிப்பு நிறுவனங்கள் தெரிவித்துள்ளது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக வந்துவிட்டால் உதயநிதிக்குத்தான் அது மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். உதயநிதி அவர்கள் முக்கியமான பொறுப்பு இளைஞரணியில் இருந்து திமுகவின் தலைவராக வர வேண்டும் என்றால் அதற்கு திமுக வெற்றியடைய வேண்டும். ஆனால் இந்த முறை அது வாய்ப்பே இல்லை என்ற காரணத்தினால் நிச்சயம் தமிழக அரசியலில் பல மாற்றங்கள் திமுக எதிர்க்கட்சி தான் என்ற தகவலும் உறுதி செய்யப்பட்டிருப்பதால் அரசியல் களத்தில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் இந்த முறை ஏற்படும். திமுக எதிர்க்கட்சி ஸ்டாலின் அதிர்ச்சியில் இருக்கிறார். கிட்டத்தட்ட 2 நாட்களாக நேற்று முழுவதுமாக அவர் அதிர்ச்சியில்தான் இருந்திருப்பார். ஏனென்றால் தேர்தலுக்கு முன்பாகவே மாலை 6 மணியில் இருந்து இணையதளங்கள் முழுவதும் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் அதிமுகவிற்கு ஆதரவாகவும் செய்திகளையும் ஸ்டேட்டஸ்களையும் இணையதளங்கள் முழுவதுமாக பகிர்ந்து வந்தார்கள். இதனால்தான் இன்று பெண் நிறுவனம், அதாவது சபரிசை நடத்தி வரக்கூடிய நிறுவனத்தில் ஸ்டாலின் அவர்கள் சென்று அங்கு ஆய்வுகளை நடத்தி வருகிறார். திமுக வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்று கேட்டறிந்துள்ளார். ஆனால் நாம் கூறுகிறோம், திமுக எதிர்க்கட்சி தான் என்று சமூக ஊடகங்களிலும் மக்களின் கருத்துக்களிலும் உறுதியாக இருக்கிறது. ஒருவேளை அதிமுக தனி பெரும்பான்மை நிரூபிக்க தவறினாலும் கூட விஜய் அவர்களது உதவியுடன் ஆளும் கட்சியாக வரும் என்ற தகவல் உறுதியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.